ஸ்கூல் போகிற பசங்க பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிறுத்துறது இல்லை. ஸோ அந்த இடத்துல பஸ் எடுக்கும்போது பசங்க வந்து படிப்பு பாதிக்கப்படுது. எந்த இடத்துலையுமே ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கும் சரி, ஒரு எமர்ஜென்சி மருத்துவமனைக்கு போகிறதுக்கும் சரி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நாங்கள் எல்லா இடத்துலையுமே இப்போ பிங்க் பஸ்ஸுன்னு இல்லை சார், எல்லா பஸ்ஸுலுமே எங்கள் தளபதி வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக போகிற இலவசம். நாங்கள் அது இலவசம் சொல்லலை, மற்றவங்களாம் இலவசம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எங்கே போகிறதுக்குமே நாங்கள் எல்லா இடத்துக்குமே இலவசமாக போகிறோம். இது இருக்கட்டும். இப்போ விஜயோட மனைவி சமீப நாட்களா அவருக்கு இந்த விவாகரத்து சார் நான் ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறேன்னா, அது அவங்க வந்து பர்சனல் லைஃப். எங்கள் தளபதி சொன்ன மாதிரி தான், அடுத்தவங்க வீட்டு நெய்யில் ஸ்வீட் சாப்பிடாதீங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் தளபதியை பற்றி எங்களுக்கு தெரியும். அது யார் ஏவி வீட்டை பண்ண ஏவல்னு எங்களுக்கு தெரியல. தளபதியை பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும், தாய்மார்களுக்கும் தெரியும். இந்த சானிட்டரி நாப்கின் அந்த இது போன்ற திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் இந்த திட்டங்களை பல மாநிலத்தில் அறிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது எந்த மாதிரி பயனுள்ளதாக இருக்கும்? சார் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மாதவிடாய் ஒன்று இருக்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். எல்லாருக்குமே அது இருக்குது. நாங்கள் அது எங்கேயும் வெளியே போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது ஒரு சுத்தமான இதுவாக கிடைக்கிறது இல்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறது இல்லை எங்கள் உடம்புக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவங்க வந்து பொது விநியோகமாக தான் இது பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாருக்குமே கிடைக்கணும் இது பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு கரெக்டாக வரதில்லை.